மக்கள் மனது நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நாட்டில் இராணுவ படை இருக்கு, கடற்படை இருக்கு, விமானப்படை இருக்கு, கடலோர காவல் படை இருக்கு. ஆனால் புதியதுன்னா நம்மளுக்கு புதுசு, கூலிப்படை என்று இப்போ எல்லா இடத்துலும் பேசப்படுகிறது. ஏதோ இன்றைக்கு தான் இந்த உருவான படையெல்லாம் இது இல்லை. ரொம்ப வருடங்களாக தென் மாவட்டங்களில் இந்த கூலிப்படைகளுடைய தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த கூலிப்படைக்கு நம்ம யார் இந்த கூலிப்படை தலைவர்கள் எப்படி உருவாகுறாங்க என்று நம்ம போவதற்கு முன்னாடி முதலாவது இந்த ரவுடிகள் முதல்ல எங்கேருந்து உருவாகுறாங்கன்னு பார்த்துருவோம். ஒரு ஏரியா இருந்தால் அங்கே ஒரு ரவுடி இருப்பார். அந்த ரவுடின்ற பட்டமே எப்படி வருதுன்னு வச்சுங்க. ஒரு கடைக்கு போவார், ஒரு முதல் போதையை யூஸ் பண்ணுவார், போய் அங்கே மிரட்டுவார். கேட்டால் அவர் போதையில் பேசிட்டாருன்னு சொல்லி அப்படியே மன்னிச்சு விட்டுருவாங்க. அடுத்த நாள் போய் மிரட்டுவார். அவரு கூட இந்த படித்து விட்டு வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் குடித்து விட்டு கஞ்சா குடித்து விட்டு இப்படி இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கள மிரட்டி அங்கே இருக்கிற கடைகளை வசூல் பண்ணி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும் போது மக்கள் அன்றாட வாழ்கிறவங்க இவங்ககிட்ட போய் எங்கே வம்பு வச்சுக்கிறதுன்னு சொல்லி ஒதுங்கி போகும்போது காவல்துறையில் நீங்கள் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு என்னை மிரட்டுறான்னு சொன்னால் காவல்துறை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அடுத்த நாள் இவங்க போகும்போது திருப்பி அவன் ஒரு விஷயத்த பண்ணுவான், இவனை மிரட்டுவான். என்ன நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா, உன்னை நான் குத்திடுறேன் அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் பொழுது நம்மளுக்கு எதுக்கு வம்பு என்று சொல்லி ஒதுங்கி போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டெவலப் ஆகுறாரு. முதல்ல ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாரு, ஒரு ஏரியாவுக்கு போகிறாரு, அப்படியே அந்த பக்கத்திற்கு போவார். இங்கேருந்து நகர்ந்து ஏரியாவை பிரிவாங்க. நண்பர்கள் வட்டாரமும் அப்படியே சேரும். இப்போ இந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை, அந்த ஏரியாவுக்கு ஒரு பிரச்சனை போது இரண்டு ரவுடிகளும் அடித்துக் கொள்வது இருக்குது, இரண்டு பேருக்கும் போட்டியும் இருக்கிறது. இப்படியாக காலங்காலமாக உருவாக்கப்பட்டு தான் இந்த ரவுடிகள். ஒரு காலத்தில் ரவுடிகள் தன்னை டானா நிலைநிறுத்திக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நேராக அவங்க பேரை சொன்னாவே பயப்படுற அளவுக்கு மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்ததெல்லாம் இருக்குது. அவங்கள நம்ம ஏதாவது டச் பண்ணால் உடனே அவரை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது, ஒருவேளை உயிரிழப்பும் சேதம்லாம் நடந்திருக்கிறதுனால மக்கள் மக்கள் அச்சப்பட்டுக்கிட்டு தாங்கிக்கிட்டே இருந்தாங்க. காவல்துறை வழக்கு தொடரும். ஆனால் அந்த வழக்கிலிருந்து அவர் உடனடியாக வெளில வந்துடுவார். இது சட்டத்தின் ஓட்டையாக கருத முடியாது. காவல்துறை போட்ட வழக்கிலிருந்து வெளிவருவதற்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதனால ஈஸியாக வெளில வந்துடுவாங்க. தண்டனை கடுமையாக இல்லாததான் ஒரு குறைபாடாகவே நம்ம இதை யோசிக்கிறோம். ஸோ இப்படி இருக்க ஒரு பட்சத்தில் இந்த ரவுடிகள்லாம் அப்படியே கொஞ்சமாக போன உடனே இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா தொழில்கள் உருவாகுது. இந்த சிப்காட் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சமாக கம்பெனிகளும் தொழில்களும் உருவாகும் போது நார்த் மெட்ராஸும் சரி, இந்த சைடில் ஸ்ரீபெரும்புதூர், படப்பை, உரகடம் இந்த சைடில் நிறைய கம்பெனிகள் வரும்பொழுது அந்த கம்பெனிகள் உள்ள தொழில் போட்டி வருகிறது. அப்போது யார் அந்த தொழில் போட்டியை முந்தி கொண்டு எடுப்பதற்காக போராடி இவங்களுக்குள்ளே ரவுடிகளுக்குள்ளே நீ வெட்டினா நான் வெட்டுவேன், நீ பண்ண நான் போனேன்னு சொல்லி இப்படி தொடர் கதையாது தன்னை டானாக நிலைநிறுத்துவதற்காக எல்லாமே உருவாகி இப்போ ரவுடிகளுடைய அட்டகாசம் ஓவரா போயிடுச்சு. மக்கள் போலீஸ் காவல்துறைக்கு பயப்படுறதோ இல்லையோ, நீதித்துறைக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ரவுடிகளுக்கு பயப்படக்கூடிய காலமாக மாறி வந்தது. சரி, இதுதான் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா யாருக்கும் சம்மதம் இல்லாத ஒரு நபர் யாரையோ ஒருத்தர் வெட்டிட்டு போவார். ஆனால் சரணடைவது பார்த்தீங்கன்னா முன்விரோதமாக சரணடைந்ததாக காவல்துறை நம்மளுக்கு செய்தியாக கொடுப்பாங்க, இல்லை நம்மளுக்கு வர மீடியாவும் அப்படி தான் செய்தி கொடுப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், இவர் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருக்கு இந்த பிரச்சனை வந்ததுனால அவர் அந்த மனதிலே வெஞ்சன்ஸாக வைத்துக்கொண்டு இவங்களை காலி பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்மளும் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இது கொஞ்சமாக எப்படி வளருதுன்னா ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையை யார்கிட்ட ஒருத்தர் சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா நேராக அதுக்கு உண்டான கூலிப்படை தலைவர்கிட்ட அழைச்சிட்டு போவார். கூலிப்படை தலைவர் நீங்கள் அவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுமா இல்லைன்னு கூட தெரியல. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது நீங்கள் யாரும் அந்த ஃபோட்டோவை நீங்கள் காட்டுறீங்களோ, என்ன நீங்கள் அவருடைய அடையாளத்தை சொல்கிறீங்களோ, அவருடைய தகுதியும் உங்களுடைய தகுதியும் வைத்து அவங்களுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுது. அந்த ரேட்டை வைத்து கொண்டு அவர்களை ஸ்கெட்சு போட்டு அவங்க யாருன்னே தெரியாது, அந்த ஃபோட்டோவை மட்டும் வைத்துக்கொண்டு அவரை எப்படி படுகொலை செய்யணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி நேராக ஒரு 5 பேரோ 10 பேரோ அவங்கள கொலை செய்து விட்டு போயிடுவாங்க. அவங்களை கொலை செய்வது மட்டும்தான் ஒரு வேலை, ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் வர மாதிரி வந்துட்டு போகிறாங்க.
ஆனால் இதுக்கு வந்து ரெடியாக ஒருத்தர் இருப்பார். இந்த ஏஜென்ட்டை கூட்டு போனார் பார்த்தீங்களா, நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லி போய் அவர் சரணடைஞ்சிருவார். இப்போ நம்ம அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விஷயத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொலைக்கு என்ன காரணங்கள் இருப்பதுன்றதெல்லாம் நம்ம வந்து இன்னமும் அது விசாரணைக்குள்ள இருக்கும்போது நம்ம அது ஒரு குழப்படியாக வந்து செய்து கொண்டு போக தேவையில்ல. ஏற்கனவே இந்த ஆருத்ரா கேஸ் சொல்றாங்க, இவர் வந்து பாதிப்பு அடைந்தவர்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பதனால் இவருக்கும் அந்த ஆற்காடு சுரேஷ் அந்த கும்பலுக்கும் ஒரு பகை இருந்ததா வந்து சொல்றாங்க. ஸோ இப்படி வந்து இது வந்து ஒரு கதையாக நிற்கிறது. பட் ஆற்காடு சுரேஷ் இறந்ததுக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன சம்மந்தம்ன்றது தெரியல. ஒரு ரவுடிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஆம்ஸ்ட்ராங் ஆற்காடு சுரேஷுக்கு வந்து அவருடைய படுகொலை செய்யப்பட்டதுல வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தொடர்பு இருப்பதாக வந்து ஒரு ரவுடி சொல்றாப்புல. ஆனா போலீஸ் இது வரைக்கும் எந்த இடத்துல அவர் மேல எந்த ஒரு வழக்கம் இல்லை, இந்த கேஸும் இல்லை. ஸோ இதுக்கும் மேட்ச் பண்றது வந்து சரியாகவே இல்லை. பட் இது பழி தீர்க்கப்பட்டது என்பது வந்து நம்ம வந்து சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா வந்து அந்த கொலைக்கும் இதுக்கும் வந்து சம்மதமே கிடையாது. இதுல ஒரே ஒரு சின்ன கனெக்ஷன் மட்டும் நம்ம பாத்தீங்கன்னா, அந்த ஆருத்ரா கேஸ் இவர் பணம் வந்து பாதிப்பு அடைந்தவங்க வந்து எல்லா சமுதாயத்தில் இருக்கிறவங்க அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டு இருக்கும்போது இவர் சாதாரண மக்களுக்கே போய் செய்யக்கூடிய ஒருவர். இவர் ஏரியாவில் இருந்திருப்பாங்க, இவர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இவர் பாதிப்பு அடைஞ்சவங்களுக்காக போய் அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு பேசி வாங்கி கொடுத்துருக்கலாம். நம்மளுக்கு அதாவது இதனுடைய கதையிடம் முழுசா வந்து இப்போ விசாரணை எதுவும் தெரிய வரணும். என்னடா இவர் வந்து நம்ம கொள்ளடிச்ச காசை இவர் நம்ம கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை திட்டம் தீட்டி இருந்தா இந்த ஆருத்ராவுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை தான் நம்ம வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணணும். இந்த கொலைக்கு மூல காரணம் யாருன்றதை கண்டுபிடிக்காம நீங்க இப்படியே போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த கூலிப்படைகள் பெருகி நம்மளுடைய இருக்கிற படைக்கே அச்சுறுத்தல் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து தெளிவா பாத்தீங்கன்னா, இந்த ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி வந்து சரணடைஞ்சிருக்கார். நாங்க தான் பண்ண 8 பேர் என்று சொல்லி சரணடைஞ்சிருக்கார். ஆனால் நம்மளுக்கு அந்த சிசிடிவி கேமரால பார்ப்பதற்கும் மற்ற இடத்துல எல்லாருடைய கேள்விப்படும் போது பாத்தீங்கன்னா, அந்த கேமரால பதிவாக இருக்கிற நபருக்கும் இங்க சரணடைந்த நபருக்கும் சம்மதம் கிடையாதுன்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சம்மதப்பட்ட இந்த இவரை படுகொலை செய்யணுன்றதுக்காக அனுப்பப்பட்டது தான் இந்த கூலிப்படை. அப்போ ஒரு கூலிப்படை தலைவன் கிட்ட போயிட்டு ஆம்ஸ்ட்ராங்கால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கால பிரச்சனை, அவரை முதல்ல நீங்க எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பணபலம் மிக்கவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கால் அவருக்கு வந்து நெருக்கடி இருந்திருக்கும். நம்மளுடைய உண்மைகளை வெளிச்சத்துக்கு வந்துருமா, இல்லை நம்ம மாட்டிப்போமா, இப்படியே போச்சுன்னா நம்ம கிட்ட காசு போயிடுன்னு சொல்லி அவர் பயந்தார். என்னமோ ஒரு காரணம், எந்த காரணத்தை நீங்க காவல்துறை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த ஏஜென்ட் கிட்ட போயிருந்தா, கூலிப்படை தலைவன்கிட்ட போயிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு முன்விரோதம் ஏதாவது இருக்கா அப்படின்றது தேடி இருப்பான். அதற்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து சரணடையக்கூடிய ஆள் யாருன்னு பார்ப்பாங்க. ஏற்கனவே வந்து இந்த ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி வந்து இவர் மேல வந்து ஒரு பகையை வைத்து விட்டுருமோ, இது மாதிரி எத்தனை பேர் அவர்கிட்ட பகையா இருக்கிறாங்க அவங்கள வந்து இவன் கண்டிப்பா தேடி இருப்பான். அதுல இவன் வந்து நான் ஆல்ரெடி அவரை வந்து நான் மர்டர் பண்ண இவன் ஏதாவது பேசியிருக்கலாம். இதனால வந்து அவரு வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நீ எதுக்கடா சும்மா பண்ற, நானே உனக்கு காசு தரேன், நீ போய் பண்ணுன்னு சொல்லி நாங்க சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, நான் சொல்றதை மட்டும் செய்வதற்கு ஆள் இருக்கு, நீ எதுவும் பண்ண வேண்டாம், சரண் மட்டும் அடைஞ்சிடும், உனக்கு தேவையான வசதிகளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், உனக்கு தேவையான காசுகளை கொடுத்துட்றோம், உனக்கு தேவையான உன்னுடைய கேஸை வந்து விட்ரா பண்ணி உன்னை அங்கேருந்து ஜாமீன் எடுத்து எல்லா பொறுப்பும் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லும் போது ஏற்கனவே இவர் மேல ஒரு கோபத்திலும் கடுப்புல இருந்தவன் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை பணமும் வருதுன்னு சொல்லி சரணை மட்டும் தான் அடைஞ்சிருப்பான். ஆனால் இதை தூண்டி விட்டவர்கள் எங்கேயோ இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு வெட்டினவன் எவனோ எங்கேயோ ஒருத்தர், அவனுக்கு இவரை யாருன்னு கூட தெரியாது, இவருடைய வளர்ச்சி என்னன்னு தெரியாது, இவர் மக்களுக்காக வேண்டப்பட்ட நபர் என்று தெரியாது, மக்களுக்கு நன்மை செய்தவரான்றது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி வந்து இவர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே, இவன் வந்து போய் சரணடைகிறான். ஸோ இப்படி சரணடைவது ஒருத்தரும் படுகொலை செய்வது ஒருத்தராக இருக்கிற இந்த ஒரு கலாச்சாரம் இப்போ வந்து நம்ம நாட்டில் ரொம்ப பெருகி வரும்பொழுது உண்மை குற்றவாளி வந்து தப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இந்த கூலிப்படை வந்து இன்னைக்கு இது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிருக்காங்க, இது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க, அடுத்தது வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வேர்ல்டு அவங்களுடைய ஒர்த்தை பார்த்து அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றவங்க இவன் வந்து இனிமேல் வந்து ஒரு அடிமட்ட ரேட்டுக்கு போக நினைக்கிறீங்க, அடுத்து வேற ஏதாவது ஒரு பெரிய தலைவர்களை போடலாமா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ வந்து ஒரு 2 கோடி 3 கோடின்னு சொல்லி பேரம் பேசி இது நடக்கும் பொழுது இது எங்க போகுது,
இது அப்படியே தொடர்கதை ஆகும்போது எல்லாருக்கும் இந்த அச்சுறுத்தலா இருக்கு. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா பெரம்பூர் ஆள் நடமாட்டம், மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடம். அவ்வளவு குயிக்கா வந்து நீங்க யாரும் உள்ள போய் வெளில வரதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியாது. அக்கம் பக்கத்தில் யாரும் புதுசா வந்த நபரா இருந்தா கூட கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரியும், கண்டிப்பா கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இதற்காகவே பிளான் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ஆளையே நீங்க வந்து ரெடி பண்ணி இப்படி ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி இங்க பண்ணும்பொழுது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான்றது வந்து கேள்வி வரும். நிச்சயமாக காவல்துறைகள் கைகள் சில இடத்துல கட்டி போடப்படுகிறது. இந்த ரவுடிகள்லாம் வந்து யாரும் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா அரசியல்வாதிகளுக்குள்ளும் இந்த ரவுடிகள் வந்து அடைக்கலம் போய் புகுந்துடுறாங்க. அதனால என்ன பண்றாங்க, அரசியல்வாதி இப்போ நீங்க காவல்துறையே போயிட்டு இவங்க மேல ஒரு கேஸை கொடுத்து இவங்க மேல வழக்கு தொடரும் போது அங்கிருந்து ஒரு போனோ இல்ல அங்கிருந்தோ ஒரு பிரஷரை வரும்பொழுது அவங்க மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து குறைக்கப்படுகிறது. ஈஸியா வந்து ஜாமீன்ல வெளில வந்துடுறாங்க. ஒரு வருஷம் உள்ள வந்தோடனே அவன் மிகப்பெரிய டானத்தனை காமிச்சுக்கிறான். உள்ள ஒரு கொலை செய்து விட்டு உள்ள போயிட்டு கொலை பழி சுமந்துக்கிட்டு போறவன வந்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி இருக்கிறான்னா அவன் டான் ஆகிட்டு அவன் போகும்போது வரும்போது எல்லாரும் பயப்படக்கூடிய ஸ்டேஜில் தான் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது மக்கள் வந்து எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில் நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு மெம்பரோ யாரோ ஒருத்தர் வந்து புதுசா ஒரு ஆள் வந்து சேரும்போது நன்கொடையை மட்டும் பார்த்து சேர்க்காதீங்க, கட்சிக்கு பலம் மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க. இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாமே. எந்த வந்து உங்களுக்கு மேல வந்து கொலை வழக்கு இருக்கா, உங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கா, அப்படி இருக்கிறவங்க நீங்க கட்சியில சேர்க்காம இருங்களேன். எல்லா கட்சியும் நான் சொல்றேன், பொதுவாக குறிப்பிட்ட கட்சியோ இல்ல குறிப்பிட்ட ஆட்சியாளர் மட்டும் நம்ம பேசுறது இல்லை. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற கணக்குல ஏறக்குறைய 80% ரவுடிகள் வந்து ஏதாவது ஒரு கட்சிக்குள்ள இணைஞ்சுதான் இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம எங்க முதல் கார்னர் பண்ணோம்? அரசியலுக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கிற ரவுடிகளை முதல் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணும். இப்ப நீங்க இங்கே தொட்டீங்கன்னா உடனே அடுத்த கேள்வி வரும், இங்க அரசியல்ல இப்ப பதவியில இருக்கிறவங்க எத்தனை பேர் மேல கேஸ் இருக்குன்றது அடுத்த கட்டம் வரும். இதெல்லாம் குறைக்கப்படும் போதுதான் இந்த மாதிரி கூலிப்படைகள் இந்த மாதிரி வந்து படுகொலைகள்லாம் தடுக்கப்படும். ஸோ முதல் நீங்க சேவை செய்யற வரவங்க உங்களை நீங்க பியூரா வச்சுக்கிட்டு உங்க கூட இருக்கிற அந்த எல்லா அமைச்சர்களும் சரி, மந்திரிகளும், எம்எல்ஏக்களும் சரி, கவுன்சிலும் சரி, அவர்கள் மேல் எந்த வழக்கு இருந்தாலும் அவங்களை உடனே பதவிகளை வச்சுட்டு இந்த கலாச்சாரம் ஒழிக்கப்படும். இது வந்து நடைமுறைக்கு வருமா வராதா என்பது தெரியல. இல்ல இப்படியே தான் போயிட்டு இருந்ததுன்னா அங்கங்க இப்ப வந்து முன்னாடிலாம் வந்து யாரும் இல்லாத இடம் தனிமையா போகும்போது அப்படி இருந்ததெல்லாம் இப்ப அதெல்லாம் கிடையாது. 24 ஹவர்ஸ்ல இரவு நேரத்துல கூட இப்ப கொலையெல்லாம் நடக்கிறது கிடையாது. பட்டப்பகலில மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்துல தான் இந்த மாதிரி கொலைகள் நடக்குது. இப்போ இதை தடுக்கப்படலைன்னா இதனுடைய வீரியம் ஜாஸ்தியாகி மக்கள் வெளியில போவதற்கே மிகவும் அச்சத்தினுடன் தான் வெளில போற மாதிரி இப்போ ஆல்ரெடி இப்போ அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு. முதல் வந்து இதை கண்டுபிடிப்பது காவல்துறைக்கு வந்து ஒரு பெரிய வேலையே கிடையாது. நம்மளுடைய காவல்துறைக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. காவல்துறை பலம் வாய்ந்த காவல்துறைன்றது உலக அறிந்த விஷயம் தமிழ்நாடு காவல்துறை. இப்படி இருக்கும்போது இந்த கூலிப்படையை ஒழிக்க முடியாமல் இருப்பதற்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் வெளிப்படையாக அவங்க பேசணும். அதாவது உங்களை பகடக்காயா யூஸ் பண்ணிருக்கிற ஆட்சியாளர்கள் தான்ன்றது மக்களாகிய பல பேருக்கு தெரியும். நீங்க என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும் உடனே அங்க இருந்து அழுத்தம் கொடுக்கும்பொழுது நீங்க கஷ்டப்பட்டு பண்ண அந்த நடவடிக்கை வந்து கண்டிப்பாக தடுக்கப்படும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம இதுக்காக எது கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு மேலோட்டமாக நீங்க போயிடுறீங்க. ஸோ காவல்துறைக்கு வந்து முழு அதிகாரத்தை கொடுத்து எந்த அரசியல் தலையீடு இல்லாம நீங்க வைத்திருக்கும் பொழுது உண்மையான குற்றவாளிகள், அங்கேயே பல தப்புகள் நடக்கும். உண்மையான குற்றவாளிகள் அப்பதான் வந்து பிடிச்சி அவங்க தண்டனைக்குரியதாக வந்து எடுத்துட்டு வர முடியும். இல்லைன்னு வச்சுங்க, நீங்க யாரும் மெயினான ஆளை பிடிச்சிட்டு வந்தவொடனே உடனே பின்னாடி வந்து உங்களுக்கு போன் வந்து ஒரு அரசியல் கட்சி பெரிய இடத்துல போன் வந்து என்ன பண்ண முடியும், காவல்துறை அதிகாரி அவருக்கே சில சமயத்தில் மிரட்டல் விட்டுருவாங்க. ஸோ காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை சேர்ந்தவர்களுக்குமே இப்ப பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண் காவலர் வந்து காஞ்சிபுரம் பகுதியில் வந்து வெட்டப்பட்டு உள்ளார். ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது யார் அச்சுறுத்ததுக்காக இது நடக்குது? ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இந்த ஆட்சி அமைக்கிறவர்கள் காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும். அதே போல காவல்துறை அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் தகுந்த தண்டனை கொடுக்கணும். அதாவது தண்டனைனா உடனே டிரான்ஸ்பர் பண்றது மட்டும் தண்டனை கிடையாது, அவங்க பணி இடைநீக்கம் தண்டனை கிடையாது, பர்மனண்டா நீக்குங்க. இப்போ நம்ம இது இல்லாம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம எடுத்து சொல்றோம், என்கவுண்டர்கள் நிறைய நடக்குது. என்கவுண்டர்கள் போது ரவுடிகள் தான் சுடப்படுறாங்க, அது பொதுமக்கள் எதுவும் பெருசா பாதிப்படையல. அப்போ ஹியூமன் ரைட்ஸ் உடைய பிரச்சனைகள்லாம் இந்த காவல்துறை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு அச்சமே இல்லாதனாலதான் ஒரு படுகொலை செய்யறவன் வந்து தைரியமாக ஒரு வருஷம் ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துட்டு வெளில வந்துடுறான். கொலை செய்தவன் ஓடிடுறான். இப்போ இந்த கூலிப்படையை பொறுத்த வரைக்கும் கொலை செய்தவனுக்கும் இதுக்கு சம்மதம் இல்லாம அவன் தப்பிச்சுக்கிட்டு அடுத்த கொலைக்கு ரெடியாகி நிற்கிறான், அடுத்த ப்ராஜெக்ட் அவன் ரெடியாக நிற்கிறான்.
சரணடைஞ்ச வந்து ஒரு வருஷம் கழிச்சு வெளில வந்துட்டு அடுத்து ப்ராஜெக்ட் எடுத்துன்னு போய் கொடுக்குற ஏஜென்ட்டா இவனே மாறிடுறோம். சரி, நம்ம ஒரு கொலைக்கு போய் சரணடைஞ்சு மிஞ்சி போனால் ஒரு வருஷத்துல வந்துடுறோம். நம்ம இந்த கேஸ் நடக்காது ஒரு 15 வருஷம். ஸோ அடுத்த கொலைக்கு போகிறோம். அப்போ நீங்கள் இன்னைக்கு ரவுடிகள் லிஸ்ட்டுன்றது ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே 7 கொலைகள் 8 கொலைகள், அவர் மேலே 15 கொலை, இப்படிப்பட்ட கொலைகளை ஒரு கொலையை பண்ணிட்டே ஒருத்தர் வெளிலவே வரக்கூடாது. ஒருத்தர் 7 கொலை கேஸ் இருக்குது, 8 கொலை கேஸ் இருக்கிறதுனால வெளியில விட்டு சுதந்திரமா இருந்ததுன்னா அவனுக்கு ஆல்ரெடி நம்ம கொலை பண்ணிட்டு இன்னொன்று வாழ்க்கை இதை நோக்கி தான் போகணும்னு சொல்லி அடுத்து தானே பண்ண போறோம். நீங்க திருந்தினவங்க லிஸ்ட், அதாவது இந்த ஜாமீன்ல இருந்து வரவங்களோ இந்த பெயில்ல இருந்து வெளில வரவங்களோ காவல்துறை கண்காணித்து அவங்கள நீங்க முழுசா உற்று நோக்கினீங்கன்னா அவங்கள நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணீங்கன்னா இவங்க யாரோட தொடர்பு வச்சிருக்காங்க, எந்த அளவு தொடர்பு வச்சிருக்கீங்க, இது வந்து நம்ம ஸ்டேட்டோட தான் நிக்குதா இல்ல இது பக்கத்து மாநிலத்துக்கும் இது தொடர்ச்சியா வருதா? முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு ஒரு கும்பல் வரும், இங்க ஒருத்தர் படுகொலை செஞ்சுட்டு இருக்கும், அவங்க ட்ரெயின் ஏறி போயிருப்பாங்க, காவல்துறை கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து ஆள் வந்து இதை வந்து கூலிப்படை மாதிரி செயல்பட்டு போனாங்கன்றது காலம்லாம் மாறி கூலிப்படையை இங்கே உருவாகி வச்சாச்சு. கூலிப்படைக்கு ட்ரைனிங் நடக்குது, எப்படி வெட்டணும், எப்படி ஸ்கெட்சு போடணும், அவங்க வந்து ஒருவேளை இல்லைன்னா நாட்டு வெடிகுண்டு வந்து நம்ம போட்டு சாகடிக்கணும், இப்படி வந்து உருவாகி அந்த பணத்தை கொடுத்து இளைஞரெல்லாம் வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம நாட்டுக்கு மிகவும் ஒரு சீர்கேடான ஒரு விஷயம், நம்ம நாட்டு தலைவருக்கு ஒரு அவமானமான ஒரு விஷயம். ஸோ இதை ஒழிக்கணும், முழுசா நம்ம ஒழிக்கணும்னா அரசியல்ல இருக்கிறவங்க, ஆட்சியாளர்கள், நீங்க வந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஆட்சியாளர்கள் காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கணும். காவல்துறைக்கு நீங்க வந்து எந்த ஆர்டர் நீங்க வந்து விசாரிக்கணுமே தவிர இது என்ன நடந்து எது நடந்து விசாரிக்கணுமே தவிர நம்ம கட்சிக்கார உள்ள போயிட்டான் அவன் தப்பான அவனை காப்பாத்துறதுக்கு நீங்க உடனடியா போனீங்கன்னா காவல்துறை அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் தப்பானவங்க அவங்க ஒரு இடத்துல போய் அவங்க பார்க்கலாம், அவங்களும் அதே வேலையை செய்வாங்க. காவல்துறை தவறு செய்தால் நீங்க வந்து தண்டனை வந்து மற்றவங்க காட்டலாம் காவல்துறைக்கு நீங்க வந்து காவல்துறையில தவறு செய்யறவங்களுக்கு நீங்க அதிகமாக கொடுக்கணும், அப்பதான் அவங்க திருந்துவாங்க. இப்படி தண்டனைகளை வந்து நீங்க பெருசா கடுமையா இல்லாத பட்சத்துல இவங்க ஜாலியா வந்துட்டு போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்க, இந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த சட்டங்கள்லாம் வந்து திருத்தி எத்தனையோ சட்டங்களை இப்ப திருத்திட்டாங்க. இந்த மாதிரி ஒரு படுகொலை செய்யறவங்களுக்காக ஒரு சட்டங்களை திருத்தி தூக்கு தண்டனை எல்லாம் பெருசா கொடுக்கறதே கிடையாது. அப்ப இவங்களுக்கு எங்க இருந்து பயம் வரும்? நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டாவே அந்த என்கவுண்டர் பண்ற ஆபீசரை வந்து அவர் காலம் ஃபுல்லா அவர் மேல ஒரு பிளாக் மார்க் ஆக்கி அவருக்கு கோர்ட்டுக்கும் இதுக்கும் நீங்க அந்த சட்ட போராட்டத்துக்குள்ளே நடந்து அவர் வாழ்க்கை போயிடுது. அதனால அதுவும் அவர் யோசிக்கிறதா இருக்காங்க, ஒருத்தனை அந்த கடுமையா தண்டனை கொடுப்பதற்கு யோசிக்கத்தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க உடனே நம்மளை இந்த என்கொயரி வந்துட்டு அங்கந்த என்கொயரி வந்து மனித உரிமையாக வந்து நம்மளை என்கொயரி பண்ணும்போது நம்ம எதுக்கு அதுக்கு தலையிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறவருக்கும் தங்க வேலையை பாதுகாத்து கொண்டு கண்டும் காணாமல் போறதே இப்போ இவ்வளவு காலமா மாறிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து மக்களுடைய கருத்தாக நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னைக்கு 8 பேர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய படுகொலைக்கு சரணடைந்தவர்கள், நம்ம வந்து விசாரணை கூட இல்லை, நேரா வர நான் தான் பண்ணேன்னு சொல்லி சரணடைகிறான். இது உண்மையான குற்றவாளி யாருன்றத காவல்துறை கண்டுபிடிக்கணும். சரணடைந்தல ஒரு 4 பேரை வந்து நீங்க நேராக கூட்டு போயிட்டு சட்ட நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர் தான் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் 8 பேர்ல ஒரு 4 பேர்ல முக்கிய குற்றவாளி நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க, அந்த 4 பேர் முன்னாடியே போடுங்க. அந்த 4 பேர் முன்னாடியே ஒரு 4 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா இவன் 4 பேர் நம்மளுக்கும் இதே நடக்கும்னு சொல்லி பயந்து போய் இது யார் ஏற்பாடு பண்ணாங்க, யாரால இது நடந்ததுன்னு சொல்லி அந்த உண்மையை சொல்லுவான். அந்த உண்மையை சொல்லும்போது அந்த கூலிப்படை ஏஜென்ட்டை நம்ம வந்து பிடிக்க முடியும். அந்த கூலிப்படை ஏஜென்ட் கிட்ட பேரம் பேசி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்ய சொன்னா அந்த நிறுவனமோ அந்த நபரோ யாரு, அவர் எந்த இடத்துல இருக்கிற, அவர் அரசியல்வாதியா, தொழிலதிபரா, இல்ல இந்த அரசியலுக்கு இது மாதிரி ஒரு இனத்துக்கு வந்து படுகொலை இந்த மாதிரி எல்லாம் வளர்ந்து கேள்வி கேட்கிறவர்கள்லாம் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு பயமுறுத்தணும். அதனால தான் இந்த மாதிரி போன்ற தலைவர்களை உருவாக கூடாதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்ததுக்காக நடந்ததான்ன்றது தெரியும். அந்த நீங்க எதுவுமே பண்ணாதனால தைரியமா உள்ள போய் சேஃப்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கொலை செய்தவர் எங்கே இருக்கிறான், சரணாடவ ஒரு மூலைல இருக்கிறான், பணம் கொடுத்தா நிம்மதியா இருக்கிறான், அவள்தான் வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்து இதே போல தொடர்கதையா இருக்கும்போது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாக, அதாவது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் வந்து 148 கோடி மக்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீங்க ஒரு உதாரணமா வச்சுங்க, நம்மளோட உடம்புல ஒரு கேன்சர் பரவி இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சுன்னா அந்த பிரஸ்டே எடுக்கிறாங்க. நீங்க உடல் ஃபுல்லா அறுக்கிறது கிடையாது, இது எங்கேயுமே பரவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரஸ்டை எடுத்துட்டு அவங்க உயிரை காப்பாற்றி நல்லா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுது. அதே போல இந்த மாதிரி கூலிப்படைகளை நீங்க ஒழிக்கணும்னா இத்தனை 8 கோடி மக்கள்ல நீங்க ரவுடி லிஸ்ட் ஒரு 6000 பேர் வந்து சொல்றீங்க, ஒரு 100 பேர் முக்கியமான ரவுடிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி செய்யறவங்களை நம்ம சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி
நம்முடைய நீதி தலைவர்களும் இதுல வந்து கருத்தில் கொண்டு இவர்கள் மேல தகுந்த தண்டனை, அதாவது பனிஷ்மெண்ட்ன்றது உச்சகட்ட தண்டனை வந்து மரண தண்டனை தான், தூக்கு தண்டனை தான். அதையே இந்த மாதிரி படுகொலை செய்துட்டு சரணடையவர்களை முதல் நீங்க வந்து எடுத்துட்டு போய் இந்த மாதிரி தூக்கில் நிறுத்துனீங்கன்னா இதை செய்யறவனுக்கு ஒரு பயம் இருக்கும், இதை செய்ய தூண்டுறவனுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தினால நிறைய குற்றங்கள் தடுக்கப்படும். காவல்துறைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ரோட்ல நடக்கும்போது ஒருத்தர் வந்து கத்தியை காமிச்சு செயினை பறிச்சுட்டு போறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்களை தடுத்துட்டு பெரிய குற்றங்கள் நம்ம கோட்டை விட்டு இருக்கணும். இதுக்கு வந்து நீதித்துறை தான் முழுசா இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து நம்மளுடைய அரசும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்க பாதுகாப்பே கொடுக்கூடாது, ரவுடிகளை உருவாக்கவே கூடாது. ரவுடிகள் வந்து ஒரு கேன்சர் நோய்ப்பாளர். இன்னைக்கு இங்க கொடுத்து நாளைக்கு நம்முடைய ஆட்சியாளர்கிட்டே வந்துருவான், நம்முடைய மக்களை வந்து சீர்குலைச்சிருவான். இவன் அந்நிய நாட்டுக்கு துணை போவான், எங்க வேணா செய்வாங்க. பணத்திற்காக விலை போறவங்க என்ன வேணா செய்வாங்க. ஸோ இதனால காவல்துறையும் நீதித்துறையும் மக்களுடைய எண்ணங்களாக இதை வந்து சட்ட திருத்தங்கள், அதாவது சட்டத்தை மாற்ற நம்ம சொல்ல, சட்டத்தில் இப்போ எத்தனையோ திருத்தங்களை கொண்டு வந்திருக்கீங்க. பழைய சட்டங்கள்ல இருந்து நிறைய இந்த சைபர் கிரைம்லாம் அந்த காலத்தில் இல்லாததுனால இப்போ நிறைய திருத்தங்கள் உள்ள எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதே போல கடுமையான தண்டனைகள் இப்படி சரணடையவர்கள் மீது நீங்க வச்சீங்கன்னா சரணடைய துணிஞ்சு போறவன் பயப்படுவான். எமோஷனலா ஒருத்தன் தப்பு செய்யும் போது தடுக்க முடியாது. எமோஷனல் மர்டர்ஸ்லாம் இப்போ வந்து சுத்தமா இல்லைங்க. இப்போ பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுங்க ப்ரீ பிளான்டா தான் இருக்கு. அவர் எங்க போறாரு, எங்க வராரு, எங்க டீ குடிக்கிறாரு, அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணி அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. நீங்க சிசிடிவி கேமரா காவல்துறை வச்சிருக்கான், அவன் வந்து பக்காவா 4 பேரை போட்டு அவருடைய 1 மாசமா அவரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு கன் எடுத்துட்டு போயிருக்காரா, இன்னைக்கு கார்ல வந்திருக்காரா, அவர் கூட எத்தனை பேர் வருவாங்க, எப்போ அவர் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவன் பிளான் பண்ணி காசுக்காக விலைக்கு போய் இன்னைக்கு இப்படி படுகொலை செய்கிறவர்கள்லாம் பயமுறுத்துறதுக்கு காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நீதித்துறையும் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இந்த போல சரணடைவர்களை முதல் நீங்க பயமுறுத்தி தண்டனையை நீங்க வந்து பலப்படுத்தும் பொழுதுதான் இந்த பின்னாடி இருந்து வேலை செய்பவர்களை நம்ம அடையாளமும் காட்ட முடியும். அவர்களும் பயந்து மக்கள் வந்து நிம்மதியாக இந்த ஒரு நாட்டில் வந்து நடமாட முடியும். மக்களுக்கு பணம் காசு இருக்குதோ இல்லையோ டெய்லி உழைச்சு கூட சாப்பிடலாம். நீங்க இன்னைக்கு வெளில போயிட்டு வந்தா இன்னைக்கு ரிட்டர்ன் வருமான்ற அளவுக்கு அச்சுறுத்தல் நடக்குது. ஒரு ஹோட்டல் வைக்கிறவருக்கு, ஒரு தொழில் செய்யறவங்களை போய் அங்க இருக்கிற லோக்கல் ரவுடி வந்து மிரட்டுறாரு. அவர் கேட்டா திடீர்னு வந்து நான் இந்த பொறுப்புல இருக்கிற அந்த பொறுப்புல இருக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு தொழிலை வந்து செய்து சொந்தமா உழைத்து இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய பல பேரையும் இந்த பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தீவிரமாக கண்காணித்து ரவுடிகளை களையடிக்கும் பொறுப்பை வந்து நம்ம இன்னைக்கு அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கோம். இன்னைக்கு புதிய கமிஷனராக பொறுப்பேற்றுள்ள அருண் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளோம். நீதிபதிகள் இப்படி போன்ற அளவுக்கு சட்டத்திற்குள் வாய்ப்புகளை பயன்படுத்தி மிக கடுமையான தண்டனைகள் வழங்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் தப்பிக்காம திருந்த மாட்டாங்க, இவங்களை வந்து களை எடுக்க முடியும் என்று சொல்லி வேறொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.